ரீசெண்ட் டேஸாகவே கருங்காலி மாலையை எல்லாருமே போட்டுட்டு வராங்க. அந்த வகையில் சிவகார்த்திகேயன், லோகேஷ் கனகராஜ், தனுஷ் உள்ளிட்ட பல பிரபலங்கள் கருங்காலி மாலையை போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜ் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அவர் எதுக்காக அந்த மாலை போட்டிருக்காரு அப்படின்னும் அது போட்டதுக்கான காரணத்தையும் சொல்லியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ், ஸ்ருதி ஹாசன் இவங்க 2 பேரும் ரீசெண்டாக ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருந்தாங்க. இனிமேல் அப்படின்னு இந்த ஆல்பம் சாங் வேற லெவலில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரமோஷனுக்காக நிறைய இடத்துல இவங்க 2 பேரும் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் தான் லோகேஷ் கனகராஜ் இந்த கருங்காலி மாலையை எதுக்காக போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. லியோ படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா தான் நான் கருங்காலி மாலையை பற்றி நிறைய விளம்பரங்கள் பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் விக்ரம் பட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நான் காரில் போயிட்டு இருக்கும்போது சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கிட்டேன். இதை தொடர்ந்து என் நண்பர் ஒருத்தர் தான் இந்த கருங்காலி மாலையை என் கழுத்தில் போட்டுட்டு இது நெகட்டிவிட்டியை குறைக்கும் அப்படின்னு ஆசையாக எனக்கு கொடுத்தாரு. எனக்கு இந்த கருங்காலி மாலை மேலாம் நம்பிக்கை கிடையாது. என் ஃப்ரெண்டு என் மேலே வச்சிருக்க அன்புக்காக தான் இந்த மாலையை கழட்டாமல் இன்னைக்கு வரைக்கும் நான் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல பேர் இந்த கருங்காலி மாலையை போட்டால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னும் பணக்காரன் ஆயிரலாம் அப்படின்ற மாதிரியும் நிறைய காரணங்களுக்காக போட்டிருக்காங்க. ஆனால் லோகேஷ் கனகராஜ் என் ஃப்ரெண்டு எனக்கு ஆசையாக கொடுத்தாங்க அப்படிங்கிறனால அதை நான் கழட்டாமல் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பேசப்பட்டுட்டு வருது. மேலும் அடுத்தபடியாக லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் தலைவர் 171 படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துக்கான போஸ்டர் நேற்று தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இதில் தலைவரோட லுக்கை பார்க்கும்போதே செம மாசா இருக்கு அப்படின்னும் லோகி இதையும் எல்சியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் பலருமே இந்த போஸ்டரை ட்ரெண்டிங்க்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க.